எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து புதிதாக எத்தனை பேருக்கு வந்து தரப்போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 15 அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்போது நம்ம ஆகஸ்ட் 15 காசு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் காசு வந்தது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக வந்து காசு வராமல் இருந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு உதவித்தொகையாக பெற்றுக்காமல் அவங்களுடைய உரிமை தொகையாக பெற்றுக்கணும் அப்படின்ற தகவலை தமிழ்நாடு அரசு வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலயமா வந்து இந்த 1000 ரூபான்றது வந்து பெண்களுக்கு ஒரு சைடு இன்கம்மாக வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பழசில் வந்து பார்த்திங்கன்னா 1,50,00,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பயனடைஞ்சிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து நிறைய தளர்வுகளோடு வந்து இந்த ஸ்கீம் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துலேயும் 20லேருந்து ஒரு 30,000 பேர் வந்து மீண்டும் வந்து இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக ஒரு உயரும். எவ்வளோ வந்து நிதி நெருக்கடி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான முன்னுரிமை வந்து தரப்படும் அப்படின்ற தகவலையும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஒரு முழு தீவிர பணி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக வந்து பெரிய அளவு இல்லைனாலும் ஒரு குறைந்த அளவு இம்ப்ரூவ் ஆக வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழக அரசின் ஒரு முன்னோடி திட்டம்னே சொல்லலாம். ஸோ இந்த திட்டம் வந்து எவ்வளவோ பண நெருக்கடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தி வரோம். இது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரதுக்கான வழிவகை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அதுக்கான கல ஆய்வுகள் வந்து நடந்துக்கிட்டு வருவாய்த்துறையின் மூலமாக இந்த கல ஆய்வு வந்து நடத்தப்பட்டு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவரையும், அதாவது தகுதியுள்ள ஒருவரையும் வந்து விடுபடக்கூடாது அப்படின்ற தகவலை வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலிமா பெண்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமில் போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா சேவைகளும் விட பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு கூட்டம் வந்து இருந்தது. ஸோ இந்த கூட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு வந்து கிடைக்கலன்றது வந்து தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு முன்னாடியே வந்து பேங்க் புக் வந்து சேஞ்ச் ஆகிறது, அதுக்கப்புறம் மெசேஜ் வந்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் பைசா வராது, இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ நிறைய பேர் உங்களுடைய ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வந்து கண்டிப்பாக வந்து பைசா வர வைக்கப்படும் அப்படின்ற தகவலை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான கலாய்வும் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்பும் பணிகள் வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கினா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லுங்கள். இல்லைங்க நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை அப்படின்னா நோன்னு வந்து கமெண்டில் வந்து டைப் பண்ணி சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் வாங்குறீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணேன். தேங்க்யூ.